நான் என்ன மேட்ரு பேக் தூக்கினு எங்கே கிளம்பிட்டா? உங்கள் அம்மா கழுவுல மொழுல பெருக்கல வாரல என்ன சொல்லுது. நான் கோச்சிக்கின்னு நான் ஊருக்கு போகிறேன். ஆயா என்ன தான் கோபமாக இருந்தாலும் எல்லாம் தெரு வழியாக தான் போவாங்க. தோட்டத்து வழியாக எங்கே போயிட்டு இருக்க? மனசாட்சின்றது வேணாம், என்ன தான் ஸ்கிரிப்டாக இருந்தாலும். நான் கோச்சிக்கினேன். சரி இது மனசு கஷ்டப்படாத. நான் வந்து உனக்கு இன்றைக்கி அல்வா செஞ்சு தரேன், அதை சாப்பிடு. சாப்பிட்டு எது வந்தாலும் மனசை பார்த்து தேர்த்திக்கலாம். சரியா? சரி வா. வெல்கம் டு அம்மு கிச்சன். நான் தான் உங்கள் குல்பி ஆயா. இன்றைக்கி வந்து நம்ம பரங்கிக்காய் வச்சு ஆயாக்காக அல்வா செய்ய போகிறோம். தோல் சீவி வச்சுருக்க பரங்கிக்காவை எடுத்து நம்ம சீவிக்கலாம். கேரட்டு பொரியலுக்கு துருவுற மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையுமே துருவி எடுத்துக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம எடுத்து வச்சுருக்க பரங்கிக்காவை நல்லா துருவி எடுத்துக்கிட்டாச்சு. அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. வானில் தூக்கி வைக்க வேண்டியதான். கடை வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெய் எடுத்து ஊற்றிக்கலாம். ஐயா இன்னும் வேலையை ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே டீ குடிச்சிட்ருக்கேன். நீ டயர்ட் ஆகிட்டியா என்ன? உன் வேலையை நீ செய்கிற, என் வேலையை நான் செய்கிறேன். எனக்கு கலப்பாக இருக்குது, டீ குடிக்கிறேன். ஓ அப்படியா? சரி குடி. 100 ml நெய் எடுத்துருக்கோம். அதில் வந்து பாதி மட்டும் நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க பரங்கிக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பரங்கிக்காய் வந்து நல்லா தோலை வதக்கிக்கிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம பால் வந்து 1 டம்ளர் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம், தண்ணி ஊற்றாமல். அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கிண்டிட்டு தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடிடலாம். பரங்கிக்காய் வந்து இப்போ நல்லா வெந்துருச்சு பாலில். நம்ம வந்து இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிக்குவோம். நம்ம பரங்கிக்காய் வந்து 1 பவுல் அளவுக்கு எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து அரை பவுல் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து சர்க்கரையில் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 4 ஏலக்காவை எடுத்து சர்க்கரையில் எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கம்மியாக ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம சர்க்கரை போட்ட உடனே நீத்து போய் கொஞ்சம் அப்படியே லிக்யூடாக ஆகிடும். திரும்பி வந்து கெட்டி ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸ்லோ ஃபயரில் வச்சு நல்லா குக் பண்ணிகிட்டு இருக்கணும். ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே அதில் வந்து ஒரு சிட்டிகை வந்து உப்பு போட்டோன்னா அந்த இனிப்பை வந்து நமக்கு தூக்கி கொடுக்கும். கரெக்டாக சொன்ன விஜயா. நீ கிண்டிக்கினே இரு விஜயா. நான் ஒரு பாட்டு ஒன்று பாடுறேன். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெக்கம், உன்னாலை பொன் மாலை மயக்கம், பொன் மாலை மயக்கம், ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே, வேறென்ன நிலவோ மறந்துட்டேன் நானே. ஒரு 4 லைன் தான் பாடுறேன் எந்த பாட்டுனாலும். ஆயா அது பாடு என்ன அவ்வளோதானா? இல்லை பாட்டு. சரி அல்வா தீயுது, நிலவோ அல்வா தீயுது, போலாமா? பாய். நம்ம போட்ட வந்து சர்க்கரை வந்து நீத்து போய் திரும்பி வந்து கெட்டியாகிடுச்சு. இப்போ வந்து அல்வா வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி ஆனோடனே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம்ல 100 நெய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் 50 நெய் நம்ம எடுத்து வச்சுருந்தோம். அதில் வந்து முந்திரி திராட்சை ரெண்டுத்தையும் வந்து வறுத்து அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க, நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நாயா
ஆயா எப்படி இருக்கு? டேஸ்ட் நல்லா செம்மையாக இருக்குது விஜயா. பரங்கிக்காய் அல்வா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பரங்கிக்காய் வந்து சாம்பார் வைக்கலாம், அல்வா செய்யலாம். நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க கொண்டீங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்குது. இதில் இம்யூனிட்டி பவர் அதிகமாக்கும். டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து எடுத்துக்கிடலாம். சரி ஓகே, மறந்தாச்சு. அம்மா அந்த பையன் எடுத்துனுவாயா? ஐயா இந்தா கிளம்பு. இந்த பக்கமாக போகக்கூடாது, இந்த பக்கமாக போயின்னே இருக்கணும். சரியா? அல்வா கொடு போ. ஆமாம், உங்கள் அல்வாவை சாப்பிட்ட பிறகு எனக்கு போகணுன்னு மனசு இருக்குமா? நான் போகல, நீ போ. நான் போக மாட்டேன். எங்கே போகிற அருங்கா? நான் போக மாட்டேன்.